வச்சு ஓம்புட்டு செடி தம்பி ஊதாதிய சத்த ஐயா, ஊதாதிய சத்த அமைதி. மீசையான பிரச்சனை இவனுக்கு எதாவது பிரச்சனை, எனக்கு மீசில பிரச்சனை. சத்தம் போடாதியா அப்போ ஐயா, ஊதாதிய சத்தம் போடாதிய, பொறுமையா இருக்க. பெரிய லூசு முண்டையா இருப்பாவல்ல. சரி நடக்கிறாளே நம்மளும் நடப்போம் அப்படின்னு நடந்தா என்னவோ குண்டிய ஆட்டா டுப்புடு 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 டுப்பு. கொரோனா பிடிச்ச முண்டைய கூட்டி வந்துட்டாங்க. யாருங்க நீங்க? யாரு நீங்க? நீ ஒரு பப்புனா என்ன கூத்துல கோமாளி நடந்த மாதிரி வந்து நுழைஞ்சிருக்கேன். யார் நீ? மோரை மூஞ்சிய மாதிரில ஒரு ஆம்பளையா? நீல ஒரு ஆம்பளையான்னு கேக்குறேன். ஒரு ஆம்பளைனா ஒரு லட்சணம் வேணா. பன்னிக்குட்டிய கூட்டிட்டு வந்திருக்கீங்க, பப்பனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பன்னிக்குட்டிங்க உன்னை சென்னைக்கு போட வந்திருக்கேன். முதல்ல பொம்பளை புள்ள எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருந்துக்கிறேன். போ வாய் வச்சு பேசு. இல்ல 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 வாங்க. மைக் நல்லா தான் இருக்கு. மைக் சூப்பரா இருக்கு. நீ இப்ப வந்தவள தான் இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? யார் நீங்க? ஆமா நான் யாரா இருந்தா உனக்கு என்னமா? ஏய் நான் யாரா இருந்தா உனக்கு என்னயா? இல்ல பொம்பளை புள்ள எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிறேன்னு. நானும் வந்ததுக்கு அப்புறம் ஏத்தி பேசிக்கிருக்காரு. டான்ஸார் எப்படி முடியாடாவ? பொம்பளை புள்ள மாதிரி இரு. முதல்ல ஆம்பளை மாதிரி இருக்கேங்க. பொம்பளை புள்ள மாதிரி தான் நான் இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கே நியாயமா தெரியுதா? இந்த பிள்ளைக்கு மட்டும் நல்லா வச்சிருக்கேன், எனக்கு சுத்தமா இல்ல. பொம்பளைக்கு மட்டும் ஏற்றி வைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏற்றி வைக்கிறேன். என் மேல அவ்வளவு பாசம், எல்லாருக்கும் பிரியம். உன்னை பார்த்தா பாசம் வரும், வெறுப்பு வரும். முதல்ல பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும் தெரிஞ்சுக்க, எப்படி நடந்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்க. எப்படி நீங்க சொல்லுங்க. நீ பாட்டுல பேசுற. அடி போட்டா வச்சுக்க. சரி பேசக்கூடாது, அவ்வளவு ஆத்தாக்களா இருக்காங்க, ரொம்ப மரியாதை பேசுனா என்னத்த நீ பேசிக்கூடாதுன்னு கேட்கிறேன். உன் ஜவுளியாதுக்கு நீ பேசுற பேசு. வந்தது ரொம்ப ஓவரா பேசிக்கிறீங்க. நான் பேசுறேன். உங்க சட்டம் உங்க சபடாலுக்கு பேசுறீங்க. சரிங்களா? ஓட்ல புடிச்சு அறுத்துப்பட வேறது தெரியுங்களா? சட்டம் ஜவுளா நம்ம கிட்ட பேசக்கூடாது. போடுற போடல பொட்டி கலந்து போற போல சட்டுக்கிட்டல அந்த மக்கள் நரம்பத்து நடுவரம்ப சொல்லி இப்படி சொல்லி அந்த விட்டு கிட்ட விட்டு ஓட்டப்படி கோத்தார வேலையில பிச்சு அப்படி பேசியா கொஞ்சம் தெரிய இப்படி சொல்லி அதானே இருந்தா தானே திருவுறது. நாட்டரசன் போட்ட பப்புடுக்கு 4 பக்கம் ஓட்ட செரங்கவதி ஸ்ரீரங்கத்துக்கு போனுச்சா பாத்துங்க. செரங்கவதி ஸ்ரீரங்கத்துக்கு போனுச்சா அங்க 2 செரங்கவதி செங்கு 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 அண்ணா. வேலை செய்யலன்னா கீழே வேலை செய்யுது. இங்க வாரு கர்மம் ஏதோ இதை பிடிச்ச மாதிரி செய். நீ வந்து வாயில முடிச்சு இது வந்து மாப்பிள்ள இரு மாப்பிள்ள சத்தா ஏன் மாப்பிள்ள என்னவோ உனக்குதான் எல்லாம் தெரியும். என்னையா அது அடுப்பாங்கறல கைய வச்ச மாதிரி இப்படி கண்ணங்கரோட ஒட்டிக்கிட்டு வருது. அம்மா வீடு பெருசா இருக்கு, நல்லா பெயிண்ட் அடிச்சு பெரிய வீடா இருக்கு. அடுப்பாங்கற என்ன வந்தாலும் கருப்பாச்சா இருக்கு. ஒரே பப்புனு ஒரே பாத்தீங்களா? பன்னி மாதிரி இருந்துகிட்டு பப்புனு கூட்டிட்டு சொன்னா பன்னிக்குட்டியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. பன்னிக்குட்டி
பண்ணி குடிக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா? என்ன பழக்கம்? அது எப்ப பிறந்தவனா எந்த மாறுல பால் குடிக்குதோ அதே மாதிரிதான் பால் குடிக்கும். உங்களுக்கு குடிக்கணும்னா சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன். வாய மூடுனாலே போதும். நான் பண்ணி குட்டிட்டேன். இல்ல நீங்க பண்ணி இல்லைங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. சும்மா உடனே சமாளிச்சாத அழகா பேசுறீங்க, அழகா வேண்டியான்னு ஏங்க அப்படி கோவப்படுறீங்க? ஏமா நீ அப்படி போட்டு என்ன பழைய நீ யாரு யூடியூப்ல என்னைக்கு தான் பாக்குறேன் அப்படிதான் பழைய என்ன ஏங்க உடனே பிரபலத்துல வந்தா அப்படியே முத்தம் கொடுக்க வருவீங்க. உன் முகரை மூஞ்சி முகரையும் இப்ப தெரியுது ஆம்பளைங்களோட லட்சணம் என்னன்னு. கொஞ்ச நேரம் கோவம் பக்கத்துல இருந்தா கோவம் வந்துச்சு உனக்கு. செல்லமா முத்தம் வாயப்பா. ஒரு பொம்பளை பிள்ளை வரையில நம்ம என்ன புடிச்சா தள்ள முடியும்? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி கட்டி தள்ளிவிட்டாலும் அப்பதான் முத்தம் கொடுத்தா 4 பேர் சொல்லுவான், நைட்டு வந்து பப்புல உட்காந்து குழந்தை எடுத்துட்டாண்டா. நாளைக்கு சொல்லுவாங்க, உன்னைய பெருமையா சொல்லுவாங்க. இங்கம்மா உனக்கு தெரியாத விஷயம் இல்ல. காலையில சொல்லுவாங்க என்ன நல்லா நடிச்சா என்ன சொல்லுவாங்க, நைட்டு வந்தா பப்புன்னு உட்காந்து குழந்தை இருந்துட்டாண்டா அப்படின்னு. நல்லா இருந்தாலும் நொக்கால ஓடுங்க, நல்லா இல்லைனாலும் நொக்கால ஓடுங்க. என் தலையெழுத்து அப்படி. இந்த பாருங்க, பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசுன்னு பார்த்து பக்குவமா பேசுங்க. ஏன்னா ஆண்களுக்கு எப்பயுமே பெண்கள் மரியாதை கொடுப்போம். நானும் மரியாதை விட்டுட்டேன், நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். வாயில ஈயத்தை காட்சி ஊத்த ஏதாவது மரியாதை குறைச்சா பேசுனா நல்லா கிழிஞ்ச வாயை வச்சுக்கிட்டு பேசுறிய, பேச விட்டு பேசுறியா? வாயை மாலை நல்ல உள்ள பெரிய வாயை வச்சுக்கிட்டு. எனக்குலாம் சின்ன வாய், உனக்கு பாரு பண்டா சைஸுக்கு வாய் இருக்குல்ல. எந்த ஆண்களாவது பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? கட்டின பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது, ஆத்தாவுக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது, பெத்த தாய்க்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, தங்கச்சிக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, குடும்பத்துல உள்ள பெண்களுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல. ஆண்கள் எந்த பெண்களுக்கு ரோட்ல போற பெண்களுக்கு யாருக்குமே மரியாதை கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு நாங்க எதுக்கு மரியாதை கொடுக்கறோம்? ஆம்பளையாருக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்களா? எங்க எந்த இடத்துல கொடுக்காம இருந்திருக்கோம்? கட்டின புருஷனுக்கு பொண்டாட்டியை தவிர வேற யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? ஒரு புருஷங்கார வேலைக்கு போயிட்டு வரணும், வர்ற புருஷனை வாங்குங்க, உட்காருங்க, பாலா சாப்பிடுங்க, பாத்தா சாப்பிடுங்க, அப்படி சொல்றதுதான் மரியாதை. சரி, நீ வர்ற புருஷனை வா என்று எனக்கு தின்னு மயில புடுங்குங்கிற, அப்புறம் பயல நோண்டி விட்டா மயில புடுங்கி விட்டாக்கிறது. நீங்க பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. அப்பதான் நான் வளர்த்த ஆத்தாக்க தூங்கி எழுந்திருச்சு புருஷங்காரில கும்பிட்டு விழுவாங்க, கணவனே கண்கண்ட தெய்வம். நீங்க அப்படியா இருக்கியா? புருஷன் நூறு எட்டி மிதிக்கிற 100 முட்டை போய் படுத்து இருக்க. நீ பேசுற பேச்சு பொம்பளைக்கு தாய்க்கு மரியாதை கொடுக்கற, பொம்பளையாளுக்கு மரியாதை கொடுக்கற, அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் பேசாதீங்க. இப்போ எல்லா பெண்களுமே ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எந்த ஆண்களாவது பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? ஓடிங்கிறது, வாடிங்கிறது, கோத்தாங்கிறது, அம்மாங்கிறதும், உங்களுக்கு என்ன மிரட்டுறது, உருட்டுறது. புருஷன்னா வாழ்க்கத்தான் செய்வேன், மிரட்டத்தான் செய்வேன். புருஷன்னா எங்களை எங்க வீட்டுல பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க, உங்க வீட்டுக்கு வந்தா நாங்க அடிமை மாதிரி வளரணுமா? சொல்லுங்க பாப்போம். பொத்தி பொத்தி வளர்த்தோம்ல, உங்க வீட்டுல வளர்த்தாரு அங்கே இருக்க வேண்டிய என்ன மயிலுக்கு தாலி கட்டி வந்தியா? என்ன பண்றது, போய்தான் உன்னை மாதிரி ஒரு பண்ணி வச்சு மேய்க்கணும். தாலி கட்டினாதான் உனக்கு பெருமை. தாலி கட்டாதுன்னு வச்சுக்க, செவ்வாய் பிடிச்ச முண்டை வீட்டிலேயே சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு தாய்மை அடையணும்னா ஆம்பளை இருந்தாதான் உங்களுக்கு பெருமை. நீ பேசல, நான் செவனே நின்றல மொத்த போட்டேன்னு வச்சுக்க. சரி பேசுங்க. ஒரு ஆம்பளை சொன்னா பேசாத, நான் பேசிட்டு நீ செவனே நின்றல. பேசி அளோ பேசுங்க. என்ன அளோ பேசுங்க. ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணு தாய்மாரா ஆம்பளை தான் காரணம். நாங்க ஆம்பளை வெள்ளைன்னு வச்சுக்க, உன்னை சுண்டலுக்கோட இங்க கூட்டிட்டு வர மாட்டாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பெரியாளுன்னு 5 ஆம்பளை 7 ஆம்பளை இருக்கு, உங்க 2 பெண்கள் கூட்டி வந்திருக்கோம்னா எதுக்கு? எங்க மேல நம்பிக்கை நீ ஒண்ணு செஞ்சு கிழிக்க மாட்டேன்ற தைரியத்துல அனுப்புறாங்க. வந்து புலந்து கட்டிவிடுவோம். போப்பா நீ வாய் பேசுற வாய். உனக்கு கற்ப பையும் இல்ல மஞ்ச பையும். அட இறங்க மாட்டோம். ஏன் அப்படி சொல்லிருக்க? ஊர்ல அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஏன்னா கல்யாணம் ஆகாம பண்ணிடுவோம் போல. கல்யாணம் ஆகல என்ன, நான் இருக்கேன் புருஷனுக்கு புருஷனா. என்ன 2 கல்யாணம் பண்ண, உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது? ஊருகா போடுறதா? கொஞ்சமா சொல்லிட்டேன், நிறைய இருக்கணும். ஏமா என்னை கட்டிக்க போற பொம்பளைன்னா யோகாரி. யோகாரி எப்படி சொல்றீங்க? என்னை கட்டிக்க போற போல யோகாரி, கட்டில் மெத்தையே தேவையில்லை, நானே மெத்தமா. நீ என்ன நடந்துக்கிட்டு இருக்காயினா, நீ என்ன நடந்துக்கிட்டு இருக்காயினா, ஆளு குண்டா இருக்கேன், ஒரு மச்சிருக்கா மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற. நீ நினைக்கிற இதான் தவறு. ஆள் பார்த்து எப்பவுமே இடம் விடக்கூடாது. உண்மைதாங்க. உள்ள திறமையை பார்க்கணும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆளு குண்டா இருக்க, என்னவோ ஏதாவது
குண்டா இருக்கவே எல்லா வேலையும் பார்த்துருவேன், ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பார்க்க முடியும். என்ன வேலை பார்க்க முடியாது? அது என்ன வேலை? காலையில 5 மணியை போல அவன் வெளியே எடுத்துட்டு அவன் குண்டி வரணும்னே வர்ற வாடு அவனுக்கு தான் தெரியும். நீ ஜனதாம பேசுறீங்க, ரொம்ப சிரமப்படுறீங்க. அதே மாதிரி பெண்கள் சொல்றீங்கல்ல, பெண்கள் எவ்வளவு சாதனை படிக்கிறேன் தெரியுமா? சத்தேரு என்ன முடிக்க சொன்னாலா? அதை முடிக்க சொன்னீங்களா? சத்த இருங்கண்ணே, நாடகம் நல்லா போய்கிட்டு இருக்குண்ணே, நாடகம் முடிச்சிருவோம். எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணே, காசு விடிஞ்சா காசு, அதனால ஒண்ணும் இல்லை, நான் ரெடி ஆகிட்டேன். அதை பத்தி ஒண்ணும் இல்லை, 3 பாட்டு படிச்சா முடியும். பேசு. சரிங்க, பெண்கள் எவ்வளவு சாதனை படிக்கிறாங்க தெரியுமா? இப்ப உள்ள பெண்கள் 10 மாசம் பிள்ளைய சுமந்து பெற்று எடுக்கிறோம், 18,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. ஆண்களால என்ன புடுங்க முடியும்? இல்ல கேக்குறேன், எங்களை மாதிரி உங்களால செய்ய முடியுமா? 18,000 எதுக்கு கொடுக்குறாங்க? பிள்ளைய பெற்றா 18,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. உள்ள வைக்கிறேன் 21. நான் பேசுகிறேன், மாசம் போல பொம்பளைக்கு 18,000 கொடுக்குறாரு. ஆமா, மாசம் பார்க்கணும், எங்களுக்கு 2 கோட்டு வாங்கி கொடுக்கப்படாது. யோ, உனக்கு தான் காசு கொடுக்குறாங்க. 10 மாசம் சுமந்து புள்ள வத்தமுக்குறேன். 10 மாசம் நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம்னு எங்களுக்கு தெரிஞ்சு. சனி நேரம் லீவ் விட்டுட்டாங்க, நான் பட்ட வாடி எங்களுக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த கடையில போய் சருப்பு வாங்கிட்டு வரானு காசை கொடுத்துட்டு அப்பதானே கதவை சத்துறேன், அப்பான்னு வந்து தட்டுறேன். சரி, அதுதான் போனா போகுது. யாராவது நம்ம பயலோட சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வர 2 டிக்கெட் எடுத்து அவனை காரக்குடியில கொண்டு திரட்டுல கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வாரு. நான் ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டேன். நீ சர்வஜாதமா சொல்ற, ரொம்ப சிரமப்படுறீங்க. 10 மாதம் சுமந்து புள்ள வத்தமுறிய, 10 மாதம் நீ சுமந்ததே பெருசா பேசுறிய. 18 வருஷமா சுமந்துட்டு நான் இங்க வச்சிருக்கேன். கை தட்டாவர். அப்பெல்லாம் எந்த ஆஸ்பத்திரிக்கா போய் பணம் கொட்ட மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அப்பெல்லாம் எந்த ஆஸ்பத்திரிக்கு போய் பிள்ளை வச்சாங்க? எந்த ஆஸ்பத்திரிக்கு போகல. முக்க பெக்க தூக்க கேளு, நான் தாத்தாக்கல. அப்ப குழந்தை வரும்போது முக்க பெக்க தூக்க. இப்ப அப்படியா? எப்படி? அறுக்க கிழிக்க பொழக்க எலிக்குச்சி மாதிரி பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாய் காசு. உடனே எந்த நேரத்துல புரிச்ச தாலி கட்டானோ வெறுகு மாதிரியே உட்கார்ந்துருக்கேன். இதெல்லாம் கல்யாணம் பண்ணி 2ஆம் மாசம் செக்கப்பா, 3ஆம் மாசம் செக்கப்பா, 5ஆம் மாசம் செக்கப்பா, 7ஆம் மாசம் செக்கப்பா, இப்படி ஸ்கேன் பண்ணியே தெருவா போயிருக்காங்க. நீ என்னவோ ஈஸியா சொல்லிக்கிறீங்க. என்னடி நாடா பாத்துக்க பேசுறீ? இரவு மாடு தண்ணி கூட குடிக்க விட மாட்டேன். உங்களுக்கு பேசுறேன் ஏங்க, உங்களுக்கு தாங்க பணம் கொடுக்குறாங்க. அரிசி, ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் காசு வேற கொடுக்குறாங்க. ஹார்லிக்ஸ், பூன்மிட்டா, பூஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? இது மாதிரி வேற எல்லாம் பார்க்காத பொத்துக்கிட்டு இருந்தாலும் கொடுக்குறாங்க. குடும்ப கட்டுப்பாடுங்க. என்ன பண்ணிருக்க? வியாபாரம் பார்க்கறீங்க. அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கணும். அவங்க உள்ள நம்பிராஜன் வர இன்னைக்கு இருக்காரு. ஆமா, உண்மைதான். உங்க எடுத்து என்ன பண்ண? என்னோட வியாபாரத்தை எடுத்து சொல்லவா? என்ன வியாபாரம்? மாம்பழம். அப்படி மாம்பழம் வேணாம், இழந்த பழம் வைக்கிறதாலும் வம்புத்துக்கிட்டே இருக்காரு. இழந்த பழம் சொல்லுமா? எழுத பழம் புடிச்ச கச்ச வந்த பழம், இதற்கு நான் இனிப்பு பழம், எத்தனையும் பேர் நீங்க இழந்த பழம் வைக்கிறீங்க? ஆமாங்க. நீங்க புளியம்பரம். புளியம்பழம், உங்க பழத்தை எடுத்து சொல்லுங்கள். புளியம்பரம், புளியம்பரம், அம்மா புளியம்பரம், புளியம்பரம், கொட்டை எடுத்த பழம். இந்த புள்ள யோசனை பண்ணி பாக்குது. என்னன்னு? கொட்டை எடுத்த பழம் எப்படி இருக்கும்? அதான்டா குடும்பத்துல உள்ள பிள்ளை அப்படின்னு காமிக்க. கொட்டை எடுத்த பழம், எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம், எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம், கையில் பிடித்தால் வளவல் என்று இருக்கும் பழம், கையில் பிடித்தால் வளவல் என்று இருக்கும் பழம். நான் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கையில் பிடித்தால் வளவல் என்று இருக்கும் பழம், பொந்தை கண்டால் லொபக்கென்று போகும் பழம், பொந்தை கண்டால் லொபக்கென்று போகும் பழம். மைக்கில் பேசி, இந்த மைக்கில் பேசி இங்கே வராத. கொட்டை எடுத்த பழம்
சரி. கோணலா இருக்கும் பலம். அப்படியா? கையில் பிடித்தால் வரவலென்று இருக்கும் பலம். அப்படியா? கொந்தை கண்டால் லொபக்கன்று போகும் பலம். அப்படி எந்த பழம் என்ன பழம்? அம்மா நீங்க பழம் பிடிச்சிருக்கீங்களா இல்லையாமா? பிடிச்சது இல்லைங்க. அநியாயமா போய் சொல்லாத வாழை வந்து அம்மா சனியை பிடிச்சது நிஜமாவே பிடிச்சது இல்லையா? குடும்பத்துல உள்ள பழத்தை பிடிச்சிருக்கானுமா? பிடிச்சது இல்லைங்க, பார்த்ததும் இல்ல. உனக்கு முதல்ல குடும்பம் இருக்கா இல்லையாமா? இருக்குதுங்க. பழம்னு வச்சுக்க. சரி, இந்த பழத்தை பிடிமா? பிடிக்கவா? பாப்போம். அத்தி அப்படி பிடிச்சா செத்து போயிருமா? ஐயோ, எதுலையும் நைவு இருக்கிறா. உன்னை கூட பழக்கம் இல்லப்பா, சொல்லி கொடு. பெட்டி கார் வச்சிருக்க பழம் என்ன பழம்? இருதல முடிய ரெண்டு பக்கமும் பழம் எடுக்குமா? ஐயோ, அது மிருத கார் வச்சிருக்க தெரியுமா? என்ன பழம்? அது கண்டம் கருது. அப்படியா? ஆளே அப்படி கண்டம் கண்டமா அவங்க பார்த்தாலே தெரியுது. கார் வச்சிருக்க தெரியுமா? அது வேஸ்ட். நீ நினைக்கிறதான் தவறு, அதுதான் பெஸ்ட். அப்படியா? ஆளே அப்படி அப்படி வச்சிருக்கிறது ஊது சுருட்டேன். ஊது சுருடையா? ஊதிட்டு சொல்லக்குன்னு பார்த்துக்கணும். அப்படியா? கார் வச்சிருக்க தெரியுமா? அது ஓலப்பாம்புமா? ஓலப்பாம்பா? எல்லாருக்கும் திடீர்னு கொட்டாக்கில போயிட்டு வருமா? பார்த்தேன் போனுச்சு. நான் வச்சிருக்க என்ன தெரியுமா? என்ன படம்? கடல் பாறை. சொல்லுங்க. தண்ணிலே தான் மிதப்பீங்களா? ஊரு தொண்டி. நாங்க கடல்லே தான் இருப்போம். தண்ணிலே தான் மிதப்பீங்க. ஆமா, இங்க புதுக்கோட்டையை நோக்கிட்டோம்னா கடப்பாறையா மாறிடுவான். பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி இது வேற ஆளு. இது கொட்டாம்பூச்செடி பலபலன்னு ஜலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்திரு நாம முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கவ கணவன கைய பிடிக்கணும். கண்டுக்காம போய் அடிக்குன்னாத்தா கொஞ்சம் தலைந்து போயிருமா சொன்னாத்தா. போயிருமா என்னத்தா. சிங்காரி பொட்டு வைத்து சிங்கார பொட்டு வச்சு அம்மா வாமா அம்மா வாமா அம்மா வாமா வாமா அம்மா வாமா அம்மா வாமா வாமா வந்துட்டு போமா என்னம்மா என்ன எக்கிற மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது இந்த வெள்ளியில வந்து தேடுது. மல்லிப்பூ வச்சு வச்சு இந்த வெள்ளியில வந்து தேடுது. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளியில வந்து தேடுது. கம்மக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போய் அடி புண்ணாதே. கம்மக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போய் அடி என்னத்தா. எங்கும் புகழ்த்துவங்க எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் வாழ்த்துவங்க
அண்ண தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணாமே. புகழ்ந்து வந்த இங்கு நானும் ஆண்டு வந்தேன், இங்கு நானும் ஆண்டு வந்தேன். அன்னையான சுந்தரியே அண்ண தங்கமே தவிக்க விட்டு தேடலாம் தேவதையை காணாமே. காதல் பண்ணலான்னு இருக்கேன். எப்படிப்பட்ட காதல்? எப்படி காதல் தெரியுமா? சொல்லுங்க. தனி துணியை போட நேரம் இல்லைன்னு நேரம் இல்லை தனித்தனியா போடுறது. அப்படியா? எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நாம் தூவங்க, இங்கு நானும் நாம் தூவங்க. அன்னையான சுந்தரியே என தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணவே. இங்கு பிறகு 10,000 தன்னை நன்னாரே தானே நன்னாரே போடு தன்னை நன்னானே தானே நன்னானே மிழுக விட்டுனா கீழறங்கி 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 ஓபிதில முடிக்க போறேன். தன்னை நன்னானே தானே நன்னானே போடாதானே இங்கு விழுக்கு 10,000 தன்னை நன்னானே தானே நன்னானே தன்னை நன்னானே தானே நன்னானே. ஆலமரம் இது ஆலமரம் ரொம்ப ஆலமரம். என்ன குடும்பமே சேர்ந்து ஆடுது? நானும் ரொம்ப நாளாச்சு ஆடு இன்னைக்கு ஆடுறேன். அவருக்கு முன்னாடி ஆடுது உனக்கு பின்னாடி ஆடுது உனக்கு. கண்ணாத்தா என்ன
அம்மாக்கார ஓரத்தில கண்ணா என்ன கண்டிக்காம போறியடி சின்னாத்தான் என்ன பண்ற ஒரு ஆள் வேணுமா தூக்கி விட அம்மாக்கார ஓரத்தில கண்ணா என்ன கண்டிக்காம போறியடி சின்னாத்தான் முயற்சி பண்ணாத பொம்பளை பிள்ளைய காலத்துக்கு சொல்றேன் பொம்பளை பிள்ளைய காலத்துக்கு சொல்றேன் பொம்பளை பிள்ளை காலத்துக்காம யாரு தூக்குவா எப்படி பொம்பளை பிள்ளை காலத்துக்கு கூடாது உங்களை மாதிரி நாங்களும் பாவடை தானே போட்டிருக்கேன் பாவடை கிழிஞ்சுச்சுன்னா என்ன பண்றது படி லூசிச்சு அவுத்து ஓரமா வச்சிருவேண்ணா எதுக்கு உடனே அவளை தனியா ஆட சொன்னாரு ஏன் காலத்துக்குள்ள பாக்கலாம்னு ஆட சொன்னது ஐயே இது இல்ல சரி நல்லா ஆடுங்க நல்லா பாருங்க சரிங்க உங்களை நான் இது பண்ணலான் இருக்கேன் எது பண்ண போறீங்க காதல் பண்ணுங்க உங்களோட காதல் அத்திப்பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா அத்திப்பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா அத்தி பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே பெண்ணிலவே பெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போதும் மாறாது என்றாலும் நாம் பார்க்க பூவே அத்தி பழம் சிகப்பா இந்த அத்தை மக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் இவளை கண்டு திகப்பா பொண்ணு காத்திருந்தேன் குத்து விளக்கன்னு எத்தி வச்சேன் குத்த வச்ச பெண்ணு காத்திருந்தேன் குத்து விளக்குக்கு எண்ணெய் தந்தா இந்த குமரி பெண்ணுக்கு கண்ணி தந்தா உத்தரவு போட்டு விடு உத்தரவு போட்டு விடு யோசிக்க நேரம் இல்லை ஒத்தையே பார்த்து புட்டா மெத்தை குச்சம் இல்லை அடியாத்திரமல்லே அவசரமல்லே உலகில் இருக்கு விருந்து உலகில் இருக்கு விருந்து அந்த மக சேகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா வெண்ணிலவே வெண்ணிலவே பெண்ணிலவே பெண்ணிலவே இந்த அத்த மக சேகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா ஜாமத்தில் இருக்கு சங்கு அதி ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா என்னோட கதை நான் எடுத்து சொல்லட்டுமா உங்களோட கதை நீங்க சொல்றீங்க என்னோட கதை நான் சொல்லுவோம் பாட மாட்டியால் நெஞ்சை
ஆளும் ராசையா மனசே முழுதும் மசைதான் எனக்கு அதிலே மயிலோட வளர்க்க முடியாது நீங்க இடமோ ஒதுக்கு அப்ப விளக்க முடியாது ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது என் மனசுல கேட்டுத்தான் தவிக்கிறது அது என்ன வச்சு பாட மாட்டியா நீயும் என்ன வச்சு பாட மாட்டியாய் மனசே முழுதும் இசைதான் எனக்கு அதிலே எனக்கு இடமோ ஒதுக்கு ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது என் மனசுல கேட்டுத்தான் தவிக்கிறது நமக்கு பாட மாட்டியா எடுக்காத பாட்டாள புள்ளி வச்சு பார்வையில தள்ளி வச்சு பூத்திருந்து என்ன செய்த தேவனே போடாத செங்கதைய போட ஒரு மேடையுந்தா நழுவத்து சேர வாங்க ராசனே நெஞ்சோட கோடு கட்டி நீங்க வந்து வாழணும் ஆமா ராசா. என்னோட ஆசைகளாய் ஏத்துக்கணும் நீங்களும் உங்களை தங்க எண்ணி என்ன சொல்ல பாயும் சொல்லுமையா நடக்குது கண்ணே வாழும் ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குதே மனசுல கேட்டுத்தான் உன்னை வச்சு பாட மாட்டியா உன் நெஞ்ச குத்தி மனசே முழு சருகாய் கருக மயங்கு நினைவு மெழுகாய் முழுக இங்க